அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஒரு ஆக்கப்பூர்வமான உரையாடல் ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தற்போது தெரிவித்துள்ளார். அவருடைய ட்ரூத் சோஷியல் பதிவில் பதிவிட்டு அவர் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 நாட்களாக இருதரப்புக்கும் இடையே மிகவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் நல்ல பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் விளைவாக ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா திட்டமிட்டிருந்த அனைத்து தாக்குதல்களையும் அடுத்த 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். ஹார்மூஸ் நீரிணையை திறப்பதற்கான கெடு முடிவுக்கு வந்த நிலையில் இந்த தற்காலிக யுத்த நிறுத்தம் சர்வதேச அளவில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நமது நீண்டகால பகைமைகளுக்கு ஒரு முழுமையான மற்றும் மொத்த தீர்வு காண்பது குறித்து இரு நாடுகளும் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன என டிரம்ப் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஈரானுடனான மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா விரும்புவது தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே எரிபொருள் விலை உயர்வு மற்றும் கப்பல் போக்குவரத்து முடக்கத்தால் உலக பொருளாதாரம் தத்தளித்து வரும் நிலையில் டிரம்பின் இந்த முடிவு பங்கு சந்தைகளில் ஓரளவு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த 5 நாள் இடைவெளியில் ஈரான் தனது நிபந்தனைகளை அமெரிக்காவிடம் முன்வைக்குமா அல்லது போர் மீண்டும் தீவிரமாகுமா என்பது குறித்த அச்சமும் ஒருபுறம் நிலவுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்ட முடிவுகளை அறிய உலகமே ஆவலுடன் காத்திருக்கிறது.